என்னோட 2வது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. மதுரையிலேருந்து டெல்லிக்கு. ஏற்கனவே டெல்லியிலேருந்து நான் சென்னை வந்திருந்தேன். காலையில எனக்கு 9 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ, அதனால சீக்கிரமாவே போயாச்சு. சாப்பாடு கடையில சாப்பாடு கிடைக்கல ஒரு 6 மணிக்கெல்லாம். ஸோ, அதனால டீயும், ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு, மதுரை ஏர்போர்ட்டுக்கு. மதுரை ஏர்போர்ட் ரீச் ஆகும்போது ஒரு 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆயாச்சு. கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல முன்னாடியே வந்துட்டேன் நானு. நான் ஏற்கனவே வேலை பார்க்கும்போது எல்லாத்தையும் கேப் டிரைவரா ஒர்க் பண்ணும்போது நான் வந்து வெளியிலேயே நின்டு எல்லாத்தையும் விட்டு போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி போனதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்குள்ள நான் போறது. ரொம்ப ஆர்வமா போய் உட்கார்ந்திருந்தேன். விண்டோ சீட் கிடைக்கல, நடு சீட்டும் கிடைக்கல. நடுவுலலாம் உட்கார்ந்தோம்னா இடிச்சிட்டு உட்கார முடியாது. ஓரமா உட்கார்ந்தோம்னா நம்ம ஏர் ஹோஸ்டர்லாம் நல்லா பார்த்துக்கிட்டே போலாம் அப்டின்ட்டு ரொம்ப ஆர்வமா போய் உட்கார்ந்திருந்தேன். அப்பதான் ஒருத்தவங்க வந்தாங்க கப்புலு. "பையா எனக்கு வந்து இந்த ஓரமா இருக்க சீட்ட குடுங்க. என்னோட சீட் நடு சீட் இருக்குது. நாங்க கப்புல உட்காரணும்" அப்டின்னாங்க. என்னடா இது கொடுமையா இருக்கு. நம்ம ஊர் பஸ்ல போனாலும் இதே மாரி தான் கேட்கறாங்க. ஃப்ளைட்ல வந்தாலும் இதே மாரி தான் கேட்கறாங்க அப்டின்ட்டு எந்திரிச்சு மாறி உட்கார்ந்துட்டேன். ஏர் ஹோஸ்டஸ், ஃப்ளைட் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்ததுல 3 மணி நேரம் போனதே தெரியல. ஒரு 12:30 மணிக்கு வந்து இறக்கி விட்டாங்க. 9 மணிக்கு ஃப்ளைட் ஏறி ஒரு 12:30 மணிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என்னதான் ரீச் ஆனாலும் வெளியில வர்றதுக்கு ஒரு 1 மணி ஆயிருச்சு. அங்கருந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மெட்ரோலயே டிராவல் பண்ணி போறது தான் பிளானு. பக்கத்திலேயே ஒரு ரூம போட்டு டக்குனு ஒரு ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா காலையிலேருந்து சுத்தமா சாப்பிடல. முதல்ல போய் சாப்பிடணும். கிட்டத்தட்ட 2, 2:30 ஆயிப்போச்சு ரூம கண்டுபிடிக்கிறதுக்கு. சரவண பவன்னு பேர பார்த்துட்டு, சரி இங்க மீல்ஸ் கிடைக்கும்னு உட்கார்ந்தேன். பார்த்தா வழக்கம் போல சப்பாத்தி, அதோட கொஞ்சம் சாதம், அப்புறம் பன்னீரு நெறைய இதெல்லாம் குடுத்தாங்க. அப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு, போய் ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4, 5 மணி போல வெளியில போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி, நியூ டெல்லி பக்கத்தில பகர்கஞ்ச் அப்படின்ற இடத்துல தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் சாப்பிடுங்க. நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத தேடி போனேன். அத தவிர்த்து மித்த எல்லாமே சூப்பராவே கிடைக்குது. சரி ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு போனேன். நம்ம கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. மாமா நீ எனக்கு வாங்கலையா? உனக்கு வாங்கலையான்னு ஒரு சண்டை வரும். என்னடி உன் பிரச்சனை? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் தான் ரைட்ல உட்காருவேன்னு. எப்ப பார்த்தாலும் அவளே ரைட்ல உட்கார வைக்கிற. அவள முதல்ல இங்க உட்கார சொல்லு. நான் தான் அந்த பக்கம் உட்காருவேன். ஹார்ட் எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட்ல. அதனால மொத்தமா எதுவும் வாங்காம ஒரு ஜூஸ குடிச்சுட்டு அங்கருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சேன். அப்புறமேட்டுக்கு நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் நம்ம திருநெல்வேலிக்காரர் வச்சிருக்காரு போல. அந்த ஹோட்டல தேடி பார்த்து அங்க போய் வழக்கம் போல நமக்கு ஏத்த மாரி ஒரு முட்டை தோசையும், ஒரு சிக்கன் கிரேவி ஒண்ணு சாப்பிட்டுட்டு, அங்க நம்ம ஊர்க்காரவங்க நெறைய பேர் இருந்தாங்க. அவங்களலாம் பார்த்து பேசிட்டு, எண்டுல வந்து முக்கியமா ஒரு லஸ்ஸி குடிக்கணும்னு இருந்தேன். ஏற்கனவே குடிச்சது நல்லா இருந்தது. அதனால லஸ்ஸிய வாங்கி குடிப்போம் அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சேன். மீசையில போட்டு லஸ்ஸி வந்து குடிக்கவே முடியாம இருந்தது. மீசைய நல்லா முறுக்கி விட்டுட்டு, ஒரு லஸ்ஸிய போட்டுட்டு நல்ல போதையா அப்படியே போய் ரூம்ல போய் செட்டில் ஆயாச்சு. இன்னைக்கு இன்னைக்கு விளாக் இதுதான். நாளைக்கு ஓடிட்டு நான் சொல்றேன்.